ஹலோ கைஸ், என்ன கெஸ் பண்ணீங்களா? எஸ், இட்ஸ் மகாபலிபுரம். அது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் வராது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வரும். அதனால தான் நான் சென்னை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பஸ்ஸுலேருந்து இறங்கி நடந்து போகிற தூரம்தான், அதனால் நடந்தே போயிட்டோம். அவ்வளோ சிற்பங்கள் போகிற வழி பூரா, அவ்வளோ கடைகள். நாங்கள் போன அன்னைக்கு லீவ் டேங்கிறதுனால பயங்கர கூட்டங்க. அங்கே வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட் 40 ருபீஸ் தான் அடல்ட்ஸுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு பிலோ 15 இயர்ஸ் நோ டிக்கெட். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சீஷோர் டெம்பிள் தான். அழகாக கடற்கரையில் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோயில். உள்ளெல்லாம் யாரையுமே எதுலேயுமே அலோவ் பண்ணலாங்க, வெளியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கோயிலை சுற்றி அவ்வளோ நந்திங்க, அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் போன டைம் நல்ல வெயிலுங்க. ஸோ நாங்கள் குடை வச்சுருந்தோம், ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடம். அதுக்கப்புறம் மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் பசிக்குதுன்ட்டான். ஸோ நாங்கள் ஹைதராபாடி பிரியாணி இருந்தது, பிரியாணி 65லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அந்த கடற்கரை கோயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறங்க அங்கே ஆட்டோலாம் நிற்கிது. அவங்களே கேட்குறாங்க, எல்லா இடமும் சுற்றி காமிச்சிட்டு நாங்களே கூப்பிட்டு வந்துடுவோங்கன்னு. ஒரு பர்சனுக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். அடுத்தது நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா 5 ரதம், 5 ரதாஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி ரதம், அர்ஜுனா ரதம், பீமா ரதம், நகுல சகாதேவன் ரதம், கடைசியாக பார்த்திங்கன்னா தர்மராஜர் ரதம். ஓகே, இப்போ இந்த ரதத்தில் பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக நுணுக்கமாக செதுக்கியிருந்தாங்கங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி செதுக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். என் பையன் ஒரு இடத்துக்கும் நாங்கள் போனப்போவும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தான். ஐயா இது என்ன, அம்மா இது என்ன, இது என்ன இப்படி பண்ணியிருக்காங்க, இது என்ன யானை ஒன்று மட்டும் தனியாக நிற்கிது, வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி யானை பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் எதுன்னா மகிஷாசுரமர்த்தினி ராக்கட் மண்டபம், கற்குகை மண்டபம்னு சொல்லுவாங்கங்க. அது வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே போகணும். நானும் எங்கள் அம்மாவும் போகல, என் பையனும் எங்கள் அப்பாவும் தான் போனாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து லைட் ஹவுஸ் இருந்தது, அதையும் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மண்டபம்ங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா முற்றுப்பெறாத குடைவரை கோவில்னு சொல்கிறாங்கங்க. அன்ஃபினிஷ்டு ராக்கட் கேவ்னு சொல்கிறாங்க. அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான குரங்குக்கு பெண் பார்க்குற சிற்பம் இருந்ததுங்க. ஒரே பாறையில் இருக்க இந்த சிற்பங்களுக்கு பேர் தான் அர்ஜுனன் தபசுன்னு சொல்லுவாங்கங்க. இதை புடைப்பு சிற்பம்னு சொல்கிறாங்கங்க. மகாபாரத புராணத்தை அடிப்படையாக கொண்டு செதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போனது தான் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை, கிருஷ்ணாஸ் பட்டர் பால். என் பையன் இந்த இதை பார்த்துட்டு தான் கேட்டான், இவ்வளோ புயல் மழையிலையும் எப்படிமா இந்த கல் அசையாமல் நிற்கிதுன்னு. அது தானடா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. ஓகே கைஸ், மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், திஸ் இஸ் சிவகாமி சேவங்கஜென்டி சைனிங் அவுட்.